ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க டிஎன்டெட் 2026 சயின்ஸ் பயாலஜி மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். கொஷின்ஸ் பாருங்கள். தாவர உள்ளமைப்பியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் நெகமையா க்ரூ. தாவர உள்ளமைப்பியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் நெகமையா க்ரூ. பகுப்படையும் திறன் அடிப்படையில் திசுக்கள் 2 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஒன்று ஆக்கு திசுக்கள், மற்றொன்று நிலைத்த திசுக்கள். 2 திசுக்கள் ஆக்க திசுக்கள், நிலைத்த திசுக்கள். தள திசு தொகுப்பு இவ்வாறும் அழைக்கப்படும். அடிப்படை திசு. தள திசு தொகுப்பு இவ்வாறும் அழைக்கப்படும். அடிப்படை திசு. தண்டு மற்றும் இலைகளின் வெளிப்புறத்தில் காணப்படும் மெழுகுப்படலம் டேஷ் எனப்படும். கியூட்டிக்கிள். தண்டு மற்றும் இலைகளின் வெளிப்புறத்தில் காணப்படும் மெழுகுப்படலம் டேஷ் எனப்படும். கியூட்டிக்கிள். மண்ணிலிருந்து நீர் மற்றும் கனிமங்களை உறிஞ்சும் தாவர பகுதி டேஷ். வேர்த்தூவி. மண்ணிலிருந்து நீர் மற்றும் கனிமங்களை உறிஞ்சும் தாவர பகுதி வேர்த்தூவி. ஒரு தாவரத்தின் கடத்தும் திசு தொகுப்பு எது? வாஸ்குலார் திசு. ஒரு தாவரத்தின் கடத்தும் திசு தொகுப்பு எது? வாஸ்குலார் திசு. சைலமும் ஃப்ளோயமும் அடுத்தடுத்து வெவ்வேறு ஆரங்களில் அமைந்துள்ள வாஸ்குலார் கற்றை ஆரப்போக்கு வகை. இவை டேஷ் காணப்படுகின்றன. வேர். சைலமும் ஃப்ளோயமும் அடுத்தடுத்து வெவ்வேறு ஆரங்களில் அமைந்துள்ள வாஸ்குலார் கற்றை ஆரப்போக்கு வகை. இவை டேஷில் காணப்படுகின்றன. வேர். தாவரங்களில் நீர் மற்றும் கனிமங்களை கடத்துவது சைலம் எனில் ஃப்ளோயம் டேஷை கடத்துகிறது. உணவுப் பொருட்களை. தாவரங்களில் நீர் மற்றும் கனிமங்களை கடத்துவது சைலம் எனில் ஃப்ளோயம் டேஷை கடத்துகிறது. உணவுப் பொருட்களை கடத்துகிறது. சைலமும் ஃப்ளோயமும் ஒரே ஆரத்தில் காணப்பட்டால் அவை டேஷ் வாஸ்குலார் கற்றைகள் எனப்படும். ஒன்றிணைந்த வாஸ்குலார் கற்றைகள். சைலமும் ஃப்ளோயமும் ஒரே ஆரத்தில் காணப்பட்டால் அவை ஒன்றிணைந்த வாஸ்குலார் கற்றைகள் எனப்படும். சைலத்திற்கும் ஃப்ளோயத்திற்கும் இடையில் டேஷ் திசு காணப்பட்டால் அது திறந்த வாஸ்குலார் கற்றை எனப்படும். கேம்பியம். சைலத்திற்கும் ஃப்ளோயத்திற்கும் இடையில் டேஷ் திசு காணப்பட்டால் அது திறந்த வாஸ்குலார் கற்றை எனப்படும். கேம்பியம். முதிர்ந்த வேர்களில் டேஷ் காணப்படாது. ஃபித். முதிர்ந்த வேர்களில் டேஷ் காணப்படாது. ஃபித். தாவரத்தில் தரசம் டேஷில் சேமிக்கப்படுகிறது. ஃபித். தாவரத்தில் தரசம் டேஷில் சேமிக்கப்படுகிறது. ஃபித். புறணியின் கடைசி அடுக்கு டேஷ் எனப்படும். அகத்தோல். புறணியின் கடைசி அடுக்கு டேஷ் எனப்படும். அகத்தோல். பெரிசைக்கிள் வாஸ்குலார் கற்றைகள் மற்றும் ஃபித் ஆகியவற்றை சேர்ந்த பகுதி டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஸ்டீல். பெரிசைக்கிள் வாஸ்குலார் கற்றைகள் மற்றும் ஃபித் ஆகியவற்றை சேர்த்த பகுதி டேஷ் என அழைக்கப்படும். ஸ்டீல். தாவரங்களுக்கு உறுதி அளிக்கும் திசு தொகுப்பு எது? ஸ்க்ளீரன்கைமா. தாவரங்களுக்கு உறுதி அளிக்கும் திசு தொகுப்பு எது? ஸ்க்ளீரன்கைமா. தாவரங்களில் அதிகப்படியான நீரை வெளியேற்றும் செயல் நீராவி போக்கு எனப்படும். இது டேஷ் மூலம் நடைபெறுகிறது. இலைத்துளைகள். தாவரங்களில் அதிகப்படியான நீரை வெளியேற்றும் செயல் நீராவி போக்கு எனப்படும். இது டேஷின் மூலம் நடைபெறுகிறது. இலைத்துளைகள். தாவரங்களில் உணவு உற்பத்தி மற்றும் சேமிப்பதில் டேஷ் ஈடுபடுவதால் அவை உணவு உற்பத்தி தொழிற்சாலைகள் எனப்படுகின்றன. கணிகங்கள். பசுங்கணிகம். தாவரங்களில் உணவு உற்பத்தி மற்றும் சேமிப்பதில் கணிகங்கள் ஈடுபடுவதால் அவை உணவு உற்பத்தி தொழிற்சாலைகள் என அழைக்கப்படுகின்றன. தாவரங்களில் இலைகளின் பச்சை நிறத்திற்கு காரணம் பசுங்கணிகம் குளோரோபிளாஸ்ட். மலர்களின் நிறங்களுக்கு காரணம் வண்ணக்கணிகங்கள் குரோமோபிளாஸ்ட். தாவரங்களின் இலைகளில் பச்சை நிறத்துக்கு காரணம் பசுங்கணிகம் குளோரோபிளாஸ்ட். மலர்களின் நிறங்களுக்கு காரணம் வண்ணக்கணிகங்கள் குரோமோபிளாஸ்ட். பசுங்கணிகத்தின் ஸ்ட்ரோமோ பகுதியில் காணப்படும் தட்டு வடிவ அமைப்புகளுக்கு டேஷ் என்று பெயர். சைலகாய்டுகள். பசுங்கணிகத்தின் ஸ்ட்ரோமோ பகுதியில் காணப்படும் தட்டு வடிவ அமைப்புகளுக்கு டேஷ் என்று பெயர். சைலகாய்டுகள்.
ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான நிறமிகள் பசுங்கணிகத்தில் டேஷ் பகுதியில் காணப்படுகின்றன. தைலகாய்டுகள். ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான நிறமிகள் பசுங்கணிகத்தின் டேஷ் பகுதியில் காணப்படுகின்றன. தைலகாய்டுகள். ஒளிச்சேர்க்கையின் போது டேஷ் வாயு வெளியேற்றப்படுகிறது. ஆக்சிஜன். ஒளிச்சேர்க்கையின் போது டேஷ் வாயு வெளியேற்றப்படுகிறது. ஆக்சிஜன். ஒளிச்சேர்க்கை நிறமிகளில் வினை மையம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. பச்சையம். ஒளிச்சேர்க்கை நிறமிகளில் வினை மையம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. பச்சையம். ஒளிச்சேர்க்கையின் ஒளி சார்ந்த வினை பச்சையத்தின் கிரானாவிலும் ஒளி சாரா வினை டேஷிலும் நடைபெறுகிறது. ஸ்ட்ரோமா. ஒளிச்சேர்க்கையின் ஒளி சார்ந்த வினை பச்சையத்தின் கிரானாவிலும் ஒளி சாரா வினை ஸ்ட்ரோமோவிலும் நடைபெறுகிறது. ஒளிவினை டேஷ் என்றும் அழைக்கப்படும். ஹில் வினை. ஒளிவினை டேஷ் என்றும் அழைக்கப்படும். ஹில் வினை. இருள் வினை நடைபெற தேவையான ஆற்றல் டேஷில் உருவாக்கப்படுகிறது. ஒளிவினையில். இருள் வினை நடைபெற தேவையான ஆற்றல் டேஷில் உருவாக்கப்படுகிறது. ஒளிவினையில். இருள் வினை டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது. கால்வின் சுழற்சி. இருள் வினை டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது. கால்வின் சுழற்சி. தாவரத்தில் குளுக்கோஸ் ஆக்சிகரணமடைந்து வெளியேறும் ஆற்றல் டேஷாக சேமிக்கப்படுகிறது. ஏடிபி. தாவரத்தில் குளுக்கோஸ் ஆக்சிகரணமடைந்து வெளியேறும் ஆற்றல் டேஷாக சேமிக்கப்படுகிறது. ஏடிபி. செல்லின் ஆற்றல் நாணயம் டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஏடிபி. செல்லின் ஆற்றல் நாணயம் டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஏடிபி. செயற்கை ஒளிச்சேர்க்கையை கண்டறிந்தவர் யார்? CNR ராவ். செயற்கை ஒளிச்சேர்க்கையை கண்டறிந்தவர் யார்? CNR ராவ். செல்லின் ஆற்றல் நிலையங்கள் எவை? மைட்டோகாண்ட்ரியா. செல்லின் ஆற்றல் நிலையங்கள் எவை? மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியாக்களை கண்டறிந்த அறிவியலாளர் கோலிக்கர். மைட்டோகாண்ட்ரியாக்களை கண்டறிந்த அறிவியலாளர் கோலிக்கர். மைட்டோகாண்ட்ரியாவின் உட்புற சவ்வில் காணப்படும் விரல் போன்ற நீட்சிகளுக்கு டேஷ் என்று பெயர். கிறிஸ்டே. மைட்டோகாண்ட்ரியாவின் உட்புற சவ்வில் காணப்படும் விரல் போன்ற நீட்சிகளுக்கு டேஷ் என்று பெயர். கிறிஸ்டே. கிறிஸ்டேவின் காணப்படும் ராக்கெட் வடிவ துகள்கள் என டேஷ் எனப்படும். இவை ஏடிபியில் உற்பத்தியில் பங்கு கொள்கின்றன. ஆக்சிசோம்கள். F1 துகள்கள். கிறிஸ்டேவில் காணப்படும் ராக்கெட் வடிவ துகள்கள் ஆக்சிசோம்கள் எனப்படும். இவை ஏடிபி உற்பத்தியில் பங்கு கொள்கின்றன. காற்று சுவாசம் மற்றும் காற்றில்லா சுவாசம் இரண்டிற்கும் பொதுவான நிகழ்வு எது? கிளைகாலிசிஸ். காற்று சுவாசம் மற்றும் காற்றில்லா சுவாசம் இரண்டிற்கும் பொதுவான நிகழ்வு எது? கிளைகாலிசிஸ். டேஷ் உருவாதலுடன் கிளைகாலிசிஸ் முடிவடைகிறது. 2 மூலக்கூறு பைருவிக் அமிலம். டேஷ் உருவாதலுடன் கிளைகாலிசிஸ் முடிவடைகிறது. 2 மூலக்கூறு பைருவிக் அமிலம். கிரஃப் சுழற்சியின் மற்றொரு பெயர் TCA சுழற்சி. கிரஃப் சுழற்சியின் மற்றொரு பெயர் TCA சுழற்சி. கிளைகாலிசிஸ் செல்லின் டேஷில் நடைபெறுகிறது. சைட்டோபிளாசம். கிளைகாலிசிஸ் செல்லின் டேஷில் நடைபெறுகிறது. சைட்டோபிளாசம். ஆக்சிஜன் இல்லாத சூழலில் நடைபெறும் சுவாசம் டேஷ் எனப்படும். காற்றில்லா சுவாசம். ஆக்சிஜன் இல்லாத சூழலில் நடைபெறும் சுவாசம் காற்றில்லா சுவாசம் எனப்படும். காற்றில்லா சுவாசத்தின் விளைபொருள் தாவரங்களில் டேஷாகவும் சில வகை பாக்டீரியாக்களில் டேஷாகவும் உள்ளது. தாவரங்களில் எத்தனாலாகவும் பாக்டீரியாக்களில் லாக்டோஸாகவும் உள்ளது. காற்றில்லா சுவாசத்தின் விளைபொருள் தாவரங்களில் எத்தனாலாகவும் சில வகை பாக்டீரியங்களில் லாக்டோஸாகவும் உள்ளது. சுவாசித்தலின் போது வெளியேற்றப்படும் கார்பன் டை ஆக்சைடின் அளவிற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆக்சிஜன் அளவிற்கும் இடையே உள்ள விகிதம் டேஷ் எனப்படும். சுவாச ஈவு. சுவாசித்தலின் போது வெளியேற்றப்படும் கார்பன் டை ஆக்சைடின் அளவிற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆக்சிஜன் அளவிற்கும் இடையே உள்ள விகிதம் டேஷ் எனப்படும். சுவாச ஈவு.
இந்திய கால்நடை அட்டை டேஷ் ஆகவும் இரத்தத்தை உறிஞ்சும் வகை டேஷ் உயிரினங்களாகவும் உள்ளன. புற ஒட்டுண்ணிகள் சாங்கிவோரஸ். இந்திய கால்நடை அட்டை புற ஒட்டுண்ணிகள் ஆகவும் இரத்தத்தை உறிஞ்சும் சாங்கிவோரஸ் வகை உயிரினங்களாகவும் உள்ளன. அட்டையின் உடல் கண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இவ்வகை உடலமைப்பிற்கு டேஷ் என்று பெயர். மெட்டாமெரிசம். அட்டையின் உடல் கண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இவ்வகை உடலமைப்பிற்கு டேஷ் என்று பெயர். மெட்டாமெரிசம். இனப்பெருக்க காலத்தில் அட்டைகள் உருவாக்கும் கூட்டிற்கு டேஷ் என்று பெயர். கக்கூன். இனப்பெருக்க காலத்தில் அட்டைகள் உருவாக்கும் கூட்டிற்கு டேஷ் என்று பெயர். கக்கூன். அட்டையின் முதுகுப்புறத்தில் டேஷ் இணை கண்கள் உள்ளது. 5. அட்டையின் முதுகுப்புறத்தில் 5 இணை கண்கள் உள்ளது. அட்டையின் கழிவு நீக்க குழல்கள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன. நெஃப்ரீடியங்கள். அட்டையின் கழிவு நீக்க குழல்கள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன. நெஃப்ரீடியங்கள். அட்டையின் ஆண் இனப்பெருக்க உறுப்பும் பெண் இனப்பெருக்க உறுப்பும் ஒரே உயிரியில் காணப்படுவதால் ஒரு டேஷ் உயிரி ஆகும். இருபால் உயிரி. அட்டையின் ஆண் இனப்பெருக்க உறுப்பும் பெண் இனப்பெருக்க உறுப்பும் ஒரே உயிரியில் காணப்பட்டால் அது இருபால் உயிரி எனப்படும். அட்டையின் உடல் டேஷ் பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. 6. அட்டையின் உடல் 6 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அட்டையின் உடற்குழி முழுவதும் டேஷ் திசு நிரம்பியுள்ளது. போட்ரியாய்டல். அட்டையின் உடற்குழி முழுவதும் டேஷ் திசு நிரம்பியுள்ளது. போட்ரியாய்டல். அட்டையின் உமிழ்நீரில் காணப்படும் இரத்தம் உறைவதை தடுக்கும் நொதி டேஷ். ஹிருடின். அட்டையின் உமிழ்நீரில் காணப்படும் இரத்தம் உறைவதை தடுக்கும் நொதி ஹிருடின். அட்டை தமது உடல் எடையை போன்று டேஷ் மடங்கு அதிக இரத்தத்தை உறிஞ்சும். 5 மடங்கு. அட்டை தனது உடல் எடையை போன்று 5 மடங்கு அதிக இரத்தத்தை உறிஞ்சும். அட்டையின் டேஷ் கருவுறுதல் நடைபெறுகிறது. அகக்கருவுறுதல். அட்டையில் அகக்கருவுறுதல் நடைபெறுகிறது. அட்டையின் உமிழ்நீரிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் வேதிப்பொருள் டேஷுக்கான மருந்துகள் தயாரிக்க பயன்படுகிறது. உயர் இரத்த அழுத்தம். அட்டையின் உமிழ்நீரிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் வேதிப்பொருள் டேஷுக்கான மருந்துகள் தயாரிக்க பயன்படுகிறது. உயர் இரத்த அழுத்தம். டேஷ் என்பது நோயாளியின் உடலிலிருந்து நச்சு அசுத்த பொருட்களை வெளியேற்றும் ஒரு நுட்பமாகும். இரத்தத்தை வழிய விடுதல். டேஷ் என்பது நோயாளியின் உடலிலிருந்து நச்சு அசுத்த பொருட்களை வெளியேற்றும் ஒரு நுட்பமாகும். இரத்தத்தை வழிய விடுதல். முயலின் உடலில் போர்த்தப்பட்டிருக்கும் உரோமங்களின் முக்கிய பயன் உடலை வெதுவெதுப்பாக வைத்திருக்க. முயலின் உடலில் போர்த்தப்பட்டிருக்கும் உரோமங்களின் முக்கிய பயன் உடலை வெதுவெதுப்பாக வைத்திருக்க. உரோமம் வளைநகங்கள், வியர்வை சுரப்பிகள், எண்ணெய் சுரப்பிகள் மற்றும் பால் சுரப்பிகள் ஆகியவை டேஷின் மாறுபட்ட அமைப்பாகும். புறத்தோல். உரோமம், வளைநகங்கள், வியர்வை சுரப்பிகள், எண்ணெய் சுரப்பிகள் மற்றும் பால் சுரப்பிகள் ஆகியவை டேஷின் மாறுபட்ட அமைப்பாகும்.